அன்பான எனது யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். எனது இந்த சேவையில் எப்பொழுதுமே நான் அரசியலை பற்றி பேசுவதில்லை. பாடல்கள் மற்றும் கல்வி இலக்கிய சம்பந்தமான விஷயங்களை பேசுவேன். ஆனால் இன்று இந்த காலகட்டத்திலே ஒரு தேவை இருக்கிறது. அரசியலை பற்றி சில விடயங்கள் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நடக்கின்ற இந்த தேர்தல் முறைமையிலே பாராளுமன்ற தேர்தல் முன்னால் வர வேண்டுமா, வருமா, அல்லது ஜனாதிபதி தேர்தல் முன்னால் வர வேண்டுமா என்று இங்கே இப்பொழுது நாங்கள் குழம்பி போய் கொண்டிருக்கிறோம். பொதுவாக தற்போது நமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒன்றும் அரசியல் தெரியாதவர் அல்ல, அரசியலிலே இல்லாதவரும் அல்ல, வருடக்கணக்காக இருந்திருக்கிறதாகவே அவருக்கு எல்லாம் சரியாக எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று சரியாக தெரியும். இப்பொழுது நமக்கு தெரியும், முட்டு கட்சியிலும் அங்கே பிளவு ஏற்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே பிளவு ஏற்பட்டிருக்கிறது. சஜித் அவர்களது தொலைபேசி கட்சியிலும் இப்போ எல்லா பக்கமும் குழம்பி போயிருக்கிறது. ஆகவே குழம்பி போன குட்டையிலே மீன் பிடிப்பது என்பது இலகுவாக இருக்கும். இதை பயன்படுத்தி சிலர் ஆட்சியிலே பலமாக இருப்பவர்கள் பாராளுமன்ற தேர்தல் முதலில் வர வேண்டும் என்று ஜனாதிபதியை வலியுறுத்துகிறார்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் தான் பாராளுமன்ற தேர்தல் வரும் என்று உறுதியாக இருக்கிறார். இதிலே 2 விதமான தர்க்கங்கள் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால், ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் அவர்களுக்கு போதிய பலம் இல்லாத போது வேறொரு ஜனாதிபதி வந்த பின்னர் பாராளுமன்ற தேர்தல் வைத்தால் ஏனைய கட்சிகளுக்கு நிறைய பேருக்கு பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்காமல் போகும். ஆகவே பாராளுமன்ற பிரதிநிதித்தை இவர்கள் ஜனாதிபதி தேர்தல் எப்படி இருந்தாலும் பாராளுமன்ற பிரதிநிதித்தை இழக்கக்கூடிய காலகட்டத்திலே பலர் இருப்பார்கள் என்கின்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. அதே போல் பாராளுமன்ற தேர்தலை நடாத்திவிட்டு அதிலே இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் வரும் வருகின்ற பிரதி கூலங்களை விட முன்னர் வைப்பதிலே சிலருக்கு கூடுதலான ஆசனம் கிடைக்கும். அவர்கள் கிடைத்தவுடன் அடுத்து வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் வந்த பின்னர் ஜனாதிபதி வெற்றி பெற்றார் என்ன, வெற்றி பெறாவிட்டார் என்ன, அவனுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக இருக்காது. ஆகவே அவர் சிலர் அப்படியே ஒதுங்கியும் விடலாம் அரசியலே இருந்து. ஆகவே ஜனாதிபதிக்கு இப்போது ஜனாதிபதியில் வைத்தால் அவருக்கு கிடைக்கிற செல்வாக்கு அதன் பின்னர் இல்லாமல் போகும். ஆகவே ஜனாதிபதியை பொறுத்த மட்டும் ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடைபெற்றால் அவருக்கு அரச செல்வாக்கு இருக்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர் செல்வாக்கு இருக்கிறது, அமைச்சர்கள் செல்வாக்கு இருக்கிறது. ஓரளவு அவர் கூடுதலான மக்கள் வாக்களை பெறக்கூடியதாக இருக்கும். ஆனால் பாராளுமன்றத்தில் நடந்துவிட்டால் அவர் அங்கு ஓரங்கட்டப்பட்டு விடுவார். அதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தலிலே எவர் அவருக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்று எவரும் சொல்ல முடியாதாகவே அவருக்கு அங்கே சற்று குறைமாக இருக்கிறதாகவே ஜனாதிபதி பொறுத்த மட்டிலே முதலாவதாக ஜனாதிபதி தேர்தல், அதன் பின்னர் தான் பாராளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கு அவர் முனைவார். அதுதான் அவருக்குள்ள சாணக்கியம், வாய்ப்புக்கு உகந்தது. ஆகவே இவர்கள் தமது வசதிக்காக அங்கே அடிபடுகின்ற பொழுது அவர் இதையெல்லாம் தெரிந்துதான் அவர் கட்டாயமாக ஜனாதிபதி தேர்தலை வைப்பார் என்பதுதான் எமது இந்த இந்த யூடியூப் வாயிலாக நாங்கள் ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்வைக்கலாம் என்று இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.